புத்திசாலி வியாபாரி. பறவைங்களோட ஊர்ல குளிர்காலம் முடிஞ்சு போய் வெயில் காலம் வந்துருச்சு. குளிரெல்லாம் போய் இப்ப சூரியன் அனல கக்கிக்கிட்டு இருந்தான். ஆனா சிச்சு காக்கா மட்டும் இன்னும் போர்வை வியாபாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. போர்வையெல்லாம் மீந்து போனதுனால அவளுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா சீக்கிரமா எழுந்திருச்சு போர்வை எல்லாத்தையுமே சைக்கிளுக்கு பின்னாடி வச்சு கட்டி ஊருக்குள்ள போச்சு. அந்த வெயில்லையும் சிச்சு காக்கா சத்தமா கத்திக்கிட்டே, போர்வம்மா போர்வை, நல்ல சூடான போர்வை, காஷ்மீர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது, யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. அப்போ துணி வெளியில உக்காந்துக்கிட்டு விசிறியால காத்து விசிறிக்கிட்டு இருந்தா. ஏண்டி சிச்சு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெளியில பங்குனி வெயிலு பல்ல கட்டிக்கிட்டு இருக்கு, நீ என்னமோ போர்வம்மா போர்வை அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க. அடிக்கிற வெயிலுக்கு யாரு போர்வைய பயன்படுத்த போறாங்க சொல்லு? நான் என்ன பண்றது துணி, குளிர்காலத்துல எல்லாருக்கும் தேவைப்படுமேனு பட்டணத்துல இருந்து 100 பெட்ஷீட்டை கொண்டு வந்தேன். ஆனா அதுல பாதி கூட இன்னும் விக்கல. இது விக்காம போனா எனக்கு நஷ்டமாயிடாதா? அப்போ சோட்டு அங்க வந்து, பேசாம ஒண்ணு பண்ணு, அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் பீரோல எடுத்து வச்சுக்கோ, இல்ல எல்லாத்தையும் தைச்சி டென்ட் மாதிரி பயன்படுத்து. இந்த வெயில் காலத்துல யாரும் வாங்க மாட்டாங்க. எடுத்து வச்சா வீணா போயிடாதா? என் பணமும் லாக் ஆயிடும். இந்த வியாபாரத்துல வர வருமானத்தை வச்சுதான் வீட்டுக்கு ஏசி வாங்கி போடலான்னு இருந்தேன். இல்லனா இந்த வெயில்ல நான் காய வேண்டியதுதான். ஐயோ, என்ன என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? சிச்சு காக்கா கவலையா அந்த சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு ஊரு எல்லையில இருக்கிற ஆத்தங்கரையோரமா போனா. ஆத்தங்கரையோரமா சைக்கிளை விட்டு அவ அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தா. பாவம் சிச்சு கவலையா அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ வெயில் அதிகமா இருக்கு, ஆனா இந்த ஆத்தங்கரையோரமா இருக்கிற இந்த புல்லு என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்கு? புல்ல தொட்டு பார்த்து, வாவ், இந்த புல்லு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கு. இந்த ஈரமான புல்லை எடுத்து மேல போத்திக்கிட்டா ஏசி கூட தேவையில்லை போல. திடீர்னு சிச்சு காக்காவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சுது. ஒரு நல்ல ஐடியா கிடைச்சுது. வெயில் காலத்துல போர்வை போத்திக்க மாட்டாங்க, சரி பேசாம இந்த ஈரமா இருக்கிற புல்ல வச்சு போர்வைக்குள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா, அப்ப அந்த போர்வையை போத்திக்கிட்டா ஏசி காத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப என்னுடைய போர்வையும் நல்ல வியாபாரமாகும், எனக்கு லாஸும் ஆகாது. இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். உடனே சிச்சு காக்கா அவளுடைய புள்ளியான சின்னுவ அங்க வர சொன்னா. அம்மா, ஏமா நீங்க வர சொன்ன? சின்னோ, கத்தி கொண்டு வந்தியா? இதோ இந்த ஆத்தங்கரையோரமா இருக்குல்ல ஈரப்புல்லு, இது எல்லாத்தையுமே வெட்டி நாம இப்போ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போக போறோம். எதுக்குமா இவ்வளவு புல்லு? நைட்டுக்கு நாம டின்னருக்கு சாப்பிட போறோமா? வாய மூடுறா, டின்னருக்கு இல்ல, இந்த போர்வைக்கு நடுவுல இந்த பச்சை புல்ல வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அது போத்திக்கும் போது நல்ல குளுகுளுன்னு இருக்கும். அப்போ எல்லாரும் விரும்பி பெட்ஷீட் வாங்குவாங்க, நமக்கு லாபமே லாபம்தான். அம்மா புள்ள 2 பேருமே ராத்திரி முழுக்க கண் முழிச்சு போர்வைக்கு நடுவுல ஈரமா இருக்கிற புல்ல வச்சு ஸ்டிச் பண்ணி குளிர்ச்சியான போர்வையை தயார் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 10 மணி இருக்கும். சிச்சு காக்கா சைக்கிள்ல நேத்து ஸ்டிச் பண்ண போர்வையை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தா. சிச்சு இப்போ ரொம்ப தைரியமாவே இருந்தா. அவ ஊருக்குள்ள சத்தமா, வந்தாச்சி வந்தாச்சி, வெயில் காலத்துல குளுகுளுன்னு இருக்கிற போர்வை வந்தாச்சி. இந்த போர்வையை மட்டும் நீங்க போத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏசியே தேவையில்லை. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்காது, சிம்லால இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டு ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே வந்தாங்க. மஹிக்கழுகு, சோட்டு, துணி, புஜ்ஜி, பன்னு கூட வந்தாங்க. அப்ப பன்னு, ஆண்டி, வெயில சுத்தி சுத்தி உங்களுக்கு மூளை கேட்டு போச்சா? நேத்து சூடான பெட்ஷீட் நீங்க இன்னைக்கு குளிர்ச்சியான பெட்ஷீட்டுங்கிறீங்க. போர்வை என்னைக்காவது குளிர்ச்சியா இருக்குமா? உனக்கு தெரியாதுரா பன்னு, இந்த போர்வை ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. இது கூலிங் போர்வடா. சந்தேகமா இருந்தா நீ ஏன் வந்து தொட்டு பாரு. அப்படியே சிச்சோ, ராத்திரி நேரத்துல புழுக்கத்துல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எங்க ஒரு போர்வை கூட நான் தொட்டு பாக்குறேன். சிச்சு காக்கா ஒரு போர்வை எடுத்து மஹிக்கழுகு கிட்ட கொடுத்துச்சு. உள்ள ஈரப்புல்ல இருக்கிறதுனால அது உண்மையிலேயே ரொம்ப குளிர்ச்சியாதான் இருந்துச்சு. வாவ், இது உண்மையிலேயே நல்ல சில்லுன்னு இருக்கு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு, சூப்பரா இருக்கு. இது நீ எப்படி தயார் பண்ணிச்சிச்சோ? அது என் கம்பெனி சீக்ரெட் மஹி. அதுக்குள்ள கூலிங் ஜெல் இருக்கு, அதனாலதான் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. ரேட் அதிகம் தான், ஆனா உங்க எல்லாருக்காக ஒரு பிளாங்கெட் வெறும் 500 ரூபாய் தான். உண்மையிலேயே இது சில்லுன்னு தான் இருக்கு. எனக்கு ஒண்ணு குடிச்சிச்சோ. எங்க புஜ்ஜிக்கு தேவைப்படுது. எனக்கு ஒண்ணு குடிச்சிச்சோ. ராத்திரியில பன்னு எப்ப பார்த்தாலும் ஏசி ஏசின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு போர்வையா வாங்க ஆரம்பிச்சாங்க. கொண்டு வந்த 50 போர்வையும் வித்து தீந்துருச்சு. சிச்சு காக்காவுக்கு நிறைய பணம் கிடைச்சது. சிச்சு அந்த பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டு, அடடா, எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு. உள்ள வச்சிருக்கிறது ஃப்ரீயா கிடைச்ச புல்லு, ஆனா எனக்கு பணம் நிறைய கிடைச்சிருக்கு.
ராத்திரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த புது போர்வையை போத்திக்கிட்டு நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கதான் பிரச்சனையே வந்துச்சு. புல்லுல இருக்கிற ஈரம் எல்லாமே அனலுக்கு ஆவரியா போயிடுச்சு. 12 மணி நேரத்துக்கு அப்புறமா அதுக்குள்ள இருந்த புல்லெல்லாம் காஞ்சு போய் அவங்களுக்கு குத்த ஆரம்பிச்சுது. அத போத்திக்கிட்டவங்க எல்லாருக்குமே அந்த புல்லு பட்டதுனால உடம்பெல்லாம் அரிக்கவும் ஆரம்பிச்சுது. பனு தூக்கத்துல எழுந்திருச்சு போர்வையை தூக்கி போட்டுட்டு தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே, அம்மா இந்த போர்வை என்ன ராத்திரி போத்திக்கும் போது நல்லா இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது வேற. ஆமாண்டா, இது திடீர்னு ஏன் இவ்வளவு ரஃப்பாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே, காலையில வாங்கும் போது நல்லா சாஃப்டா தானடா இருந்துச்சு. அப்போ பன்னு அந்த போர்வை எடுத்து அதோட வாசத்தை பார்த்து, அம்மா இந்த போர்வை ஏன் இந்த மாதிரி நாத்தம் அடிக்குது, இது ஒன்னும் பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நாம மாட்டுக்கு போடுறமே புல்லு அந்த ஸ்மெல்லு தான், கேரண்டியா அதுதான். சும்மா ஏதேதோ சொல்லாதடா பாடு. நான் படுக்க மாட்டேன், இந்த போர்வைக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இப்பவே நான் போய் புஜ்ஜிய பாக்குறேன் அப்படின்னு பன்னு போர்வை எடுத்துக்கிட்டு புஜ்ஜியோட வீட்டுக்கு போனா. அங்க புஜ்ஜியும் போர்வையை தூக்கி போட்டுட்டு தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா. புஜ்ஜி, உனக்கும் இந்த போர்வை அரிக்குதா? ஆமாண்டா, என்னாச்சுன்னு தெரியல, சாயந்தரம் போத்திக்கும் போது நல்ல ஏசி மாதிரி இருந்துச்சு, இப்போ இது ஹீட்டர் மாதிரி இருக்கு, இதுக்குள்ள ஏதோ தப்பு இருக்குடா. இதுக்குள்ள இருந்து புல்லு வாசம் வருது புஜ்ஜி, ஒரு சிசரை எடுத்துட்டு வா, நாம இதை கட் பண்ணி பார்க்கலாம். புஜ்ஜியும் சரி அப்படின்னு சொல்லி சிசரை கொண்டு வந்து கொடுத்தப்போ பன்னுவும் புஜ்ஜியும் சிசரை வச்சு கட் பண்ணி பார்த்தாங்க. அப்ப உள்ள இருந்தது எல்லாமே வெறும் புல்லுதான். அப்ப பன்னு ரொம்பவும் கோவமா, புஜ்ஜி இதுக்குள்ள இருக்கிறது கூலிங் ஜெல் இல்ல, இது நம்ம ஆத்தங்கரையோரமா விளையிற புல்லு, இப்ப அந்த பச்சை புல்லு வெயில காஞ்சி போய் காஞ்ச புல்லா ஆயிடுச்சு. சீச்சி, எப்படி ஏமாத்திருக்காங்க, போர்வை வைக்கலன்னு உள்ள ஈரப்புல்ல வச்சு வித்திருக்காங்க, ஆனா இப்ப அந்த ஈரமெல்லாம் போய் காஞ்சதுனால நமக்கு இது குத்துது, நமக்கு உடம்பெல்லாம் அரிக்குது, வாடா அவங்கள என்னன்னு போய் கேட்டுட்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஆண்டியோட ஃபேஸ்ல எப்பவுமே ஒரு ஃப்ராடு தானே தெரியுதுன்னு, நாளைக்கு காலையில ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் நாம பஞ்சாயத்து வச்சிடலாம். அப்படி அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா நேத்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே வச்சு வீட்டுல எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் வீட்டோட கேட்டை யாரோ பட்டுன்னு திறந்தாங்க. சிச்சு வெளியில வந்தா. அப்ப ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நேத்து யாரால அவகிட்ட போர்வையை வாங்கிட்டு போனாங்களோ அவங்க எல்லாருமே அந்த போர்வையை ரிட்டன் எடுத்துட்டு வந்து கோவமா முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப சிச்சு அவங்க எல்லாரையும் பார்த்து, என்ன எல்லாரும் காலையில வந்திருக்கீங்க, இன்னும் போர்வை வேணுமா, ஸ்டாக் இல்ல, நெக்ஸ்ட் வீக் வேணும்னா கொடுக்கட்டுமா? அப்போ பன்னு கோவமா போர்வைய பிரிச்சு காட்டி, நீங்களும் உங்க ஸ்டாக்கும் போர்வைக்குள்ள புல்ல வச்சுக்கிட்டு ஜப்பான் டெக்னாலஜி அப்படின்னு வித்து எங்க எல்லாரையும் ஏமாத்துறீங்களா? அப்போ சிச்சு காக்கா பயந்துகிட்டே, இல்லையே, புல்லா நான் வைக்கல, அதுல வச்சிருக்கிறது கூலிங் ஜெல்லு. போது நடிக்காத சிச்சு, உன் கூலிங் ஜெல்லு என்ன அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாருமே போர்வைய பிச்சு பிச்சு சிச்சு முன்னால போட்டுட்டாங்க. நாங்க என்ன ஆடா மாடா நீ குடுக்கற புல்ல எடுத்து வச்சு சாப்பிடுறதுக்கு? சிச்சு, நீ இப்படி ஏமாத்துவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ராத்திரி எல்லாம் போர்வை போத்திக்கிட்ட பசங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, அவங்க உடம்பே ரெட் ஆயிடுச்சு. ஒழுங்கா இங்க பணத்தை கொடுத்துரு, இல்ல உன்ன உள்ள வச்சு தெச்சு விட்டுருவோம் பாத்துக்கோ. அப்ப சிச்சு காக்கா பயந்துகிட்டே, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, போர்வை விக்கலையா, ஸ்டாக் அப்படி நின்னு போச்சு, அதான் லாஸ் ஆயிடுமோன்னு பச்சை புல்ல உள்ள வச்சு தெச்சு கொடுத்தேன், தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன வியாபாரம் ஆண்டி செய்றீங்க, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் இப்படி அநியாயத்துக்கு ஏமாத்திட்டீங்களே. இந்த ஊர்லயே பெஸ்ட் சீட்டர் அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும் ஆண்டி. புல்ல போத்திக்கிட்டு யாராவது படுப்பாங்களா? இப்படி ஒரு கேவலமான ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சிச்சு, நீ பண்ண தப்புக்கு எங்க எல்லார்கிட்டயும் வாங்கின பணத்தை கொடுத்துட்டு இதோ இந்த புல்லு போர்வை எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போட்டு கொளுத்துடு, இல்ல அவ்வளவுதான். சிச்சு காக்கா கவலையா, ஐயோ போர்வையும் போச்சு, இப்ப பணத்தையும் கொடுக்கணுமா? கொடுக்கலனா இந்த போர்வை எல்லாத்தையும் நாங்க ஒன்னா சேர்த்து ஸ்டிச் பண்ணி மேல மரத்துல போட்டு உங்களை கட்டி தொங்க விட்டுருப்போம், எப்படி வசதி, அது செஞ்சிடலாமா? ஐயோ வேணாம் வேணாம், நான் பணத்தையே திரும்ப கொடுத்துடுறேன் அப்படின்னு சிச்சு காக்கா வந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டான். அவளுக்கு வந்த லாபம் அசலு எல்லாமே போச்சு. கண்ணுல கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தா. எல்லாருடைய போர்வைக்குள்ள இருந்து வெளியில எடுத்த அந்த புல்லு கட்டு சிச்சு வீட்டு வாசல்ல தான் விழுந்துருந்துச்சு. அம்மா, இப்ப இந்த புல்லெல்லாம் என்ன பண்றது, நம்ம கஷ்டப்பட்டு பறிச்சதெல்லாம் வீணா போயிடுச்சா? ஏண்டா வீணா போக போகுது, பக்கத்து வீட்டுல மாடு ஆடெல்லாம் இருக்குல்ல, அதுங்களுக்கு சாப்பிட கொடுங்க, இந்த ஏசி புல்ல சாப்பிட்டுட்டு அதுங்களும் நல்லா கூலிங்கா இருக்கட்டும். சரியா சொன்னடா பன்னு,
எல்லாரும் வாங்க, இந்த சிச்சுவுக்கு இந்த தண்டனை வேணும் தான். நாம நம்ம வீட்டுல போய் படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. சிச்சு காக்கா மட்டும் அந்த புல்லுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவனுடைய லாஸ் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. புல்ல வச்சு பெட்ஷீட்டை விற்கணும்னு நினைச்சனே, எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நானும் என்னோட அறிவும். சிச்சு காகத்தின் வாட்டர் டேங்கர். ஒரு மரத்துக்கு கீழே மகிக்கழுகு, லூசி புறா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி, பசங்களான புஜ்ஜி, பன்னும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இந்த வெயில் காலம் நம்மள வாழ விடாது போல. வீட்டுல குடிக்கிறதுக்கு சொட்டு தண்ணி இல்ல. ஆறு குளம் எல்லாமே வத்தி போச்சு. பசங்களுக்கு கூட குடிக்க தண்ணி இல்ல. ஆமா டோனி, வீட்டுல இருந்த தண்ணி சுத்தமா தீந்து போச்சு. சமைக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல. இப்ப நாம என்ன பண்றது? அப்போ பன்னு அழுதுகிட்டே, அம்மா, வீட்டுல குடிக்க தண்ணி இல்ல. தண்ணி இல்லைன்னா நான் ரசனா எப்படிமா கலந்து குடிப்பேன்? எனக்கு ரொம்ப பசிக்குது. பிரியாணி சாப்பிடணும். ஆனா பிரியாணி சாப்பிடும் போது கூட தண்ணி வேணுமே. தண்ணி இல்லையா? பன்னு அழாதப்பா, உன் நிலைமை எனக்கு புரியுது. நம்ம ஏதாவது யோசிக்கலாம். நம்ம சிச்சு காக்கா கிட்ட ஒரு பழைய வாட்டர் டேங்கர் இருக்குல்ல, அது அவ பயன்படுத்தாம சும்மாதான் வச்சிருக்கா. அதானே, சிச்சு காக்கா அந்த வாட்டர் லாரியை எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கலாமே. வாங்க, அவகிட்ட போய் பேசலாம். இது நல்ல ஐடியா தான். சரி வாங்க, சிச்சு கிட்ட போய் இத பத்தி பேசலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி சிச்சு காக்கா வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா சோஃபால உக்காந்துக்கிட்டு விசிறியால காத்த வீசிக்கிட்டு இருந்தா. சிச்சு, அடியே சிச்சு, கொஞ்சம் வெளியில வா. சிச்சு வெளியில வந்து, என்னட்டு நீ காலையிலேயே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? கடன் கேட்கவா? என்கிட்ட 1 ரூபாவும் இல்ல. கடன் கேட்க வரல சிச்சு, உன்கிட்ட ஒரு வாட்டர் டேங்கர் இருக்குல்ல, அந்த வாட்டர் டேங்கரை பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் தண்ணியை நிறைச்சி எங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடு. உனக்கு புண்ணியமா போகும். சிச்சு உள்ள சந்தோஷப்பட்டு வெளியில மட்டும் நடிக்க ஆரம்பிச்சா. வண்டிய பக்கத்தூருக்கு கொண்டு போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஐயோ, அது ரொம்ப கஷ்டம் சோட்டோ. வண்டிக்கு டீசல் போடணும். இந்த வெயில்ல வேற நான் போகணும். மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிடும். சிச்சோ, ஊர்ல பிள்ளைங்க எல்லாரும் தாகத்துல தவிக்கிறாங்க. நீ ஒன்னும் ஃப்ரீயா செய்ய வேண்டாம். நீ செய்யற இந்த வேலைக்கு நாங்க பணம் கொடுக்கறோம். சிச்சு காக்கா சந்தோஷமா, பணம் கொடுக்கறீங்களா? அப்படின்னா ஓகே. ஆனா பணம் அதிகமா கொடுக்கணும். ஒரு குடத்துக்கு 50 ரூபாய். ஏன்னா இது பிரீமியம் வாட்டர் சப்ளைல. 50 ரூபாவா? இது ரொம்ப அதிகம் சிச்சு. சாதாரணமா ஒரு குடத்துக்கு 10 ரூபா தானே வாங்குவாங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க, வேண்டானா விடுங்க. நான் போய் படுத்து தூங்குறேன். உங்க கஷ்டம் உங்களோடது. இரு சிச்சு. டோனி, என்ன பண்றது? நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? தண்ணி இல்லாம எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. சரி சிச்சு, நாளையில இருந்து சரியா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துரு. நீ கேட்ட காசை நாங்க கொடுத்துடுறோம். அது நாளைக்கு காலையிலேயே தண்ணியை நான் கொண்டு வரேன். கேஷ் எல்லாரும் ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா பக்கத்து ஊருக்கு போய் தண்ணிய நிரப்பிக்கிட்டு கொண்டு வந்துச்சு. எல்லாரும் தண்ணிக்காக காத்துக்கிட்டு குடத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா டேங்கரை கொண்டு வந்து, எல்லாரும் லைன்ல நில்லுங்க. தண்ணி எல்லாருக்கும் உண்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி. ஆனா பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் தண்ணியை விடுவேன். ஆண்டி, எனக்கு முதல்ல ஒரு குடம் தண்ணியை கொடுங்க. இந்தாங்க நீங்க கேட்ட 50 ரூபாய். சிச்சு காக்கா கீழே இறங்கி வந்து, குட் பாய்டா நீ பன்னு. சரி சரி சின்னு, பன்னுவோட குடத்துல தண்ணியை விடு. சின்னு பைப்பை ஆன் பண்ணி பன்னுவோட குடத்துல தண்ணிய விட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் சிச்சு கிட்ட பணம் கொடுத்தாங்க. சந்தோஷமாவும் இருந்தாங்க. சிச்சு, தண்ணி நல்லா இருக்கு. நாளைக்கு டைமுக்கு கொண்டு வந்துரு. சரி டோனி, என் சர்வீஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இப்படியே சில நாட்களும் போச்சு. சிச்சு காக்காவுக்கு பல ஆயிரக்கணக்கு பணம் வந்துச்சு. பணத்தை பார்த்த உடனே அவளுக்கு திமிரும் கூடவே கொஞ்சம் சோம்பேறித்தனமும் சேர்ந்து வந்துச்சு. சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் பணத்தை எண்ணி பார்த்து, டேய் பன்னோ, பாத்தியாடா எவ்வளவு பணம்? இவங்களுடைய தாகம் நமக்கு பணமா மாறுதுடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமாமா, ஆனா இப்பெல்லாம் நீ ரொம்ப லேட் பண்றமா. காலையில 7 மணிக்கு தண்ணி கொடுக்கணும். ஆனா 9 மணிக்கு தான் நீ போற. அவங்க வெயில கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டா படட்டுண்டா. அவங்க இப்போ நமக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம விஐபிங்க, கொஞ்சம் லேட்டா தான் போகணும். அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணியா வாங்கட்டும். அடுத்த நாள் ஊர்ல எல்லாருமே 7 மணிக்கே வந்து தண்ணிக்காக குடத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு காக்கா தண்ணியை கொண்டு வந்தது 10 மணிக்கு தான். என்ன சிச்சு, வர வர இவ்வளவு லேட்டா வர? நாங்க எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்து ஊர்ல இருந்து டேங்க்ல தண்ணியை ரொப்பிக்கிட்டு வர வேண்டாமா? ஏன் கஷ்டம் எதுவும் உங்களுக்கு தெரியல? ஆண்டி, நம்ம ஊர்ல டிராபிக் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது வண்டி வர ஏன் ஆண்டி இவ்வளவு லேட்டு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதிகமா பேசுனீங்கன்னா நாளைக்குல இருந்து தண்ணி வராது.
தண்ணி வேணுங்கிறவங்க வாயை முடிக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு தண்ணிய பிடிச்சுக்கிட்டு போங்க. எல்லாரும் வேற வழி இல்லாம பணம் கொடுத்து தண்ணிய வாங்கிக்கிட்டு போனாங்க. சிச்சுவோட சோம்பேறித்தனம் இன்னும் அதிகமாச்சு. அன்னைக்கு சிச்சு காக்காவுக்கு வருமானம் நிறைய அப்படிங்கறதுனால அவ பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு போய் பக்கெட் பிரியாணிய வீட்டுக்கு கொண்டு வந்தா. டே சின்னோ, நல்லா சாப்பிடுறா, வாசம் செமையா வருது, நல்லா உட்காந்து சாப்பிடு. அம்மா அதிகமா சாப்பிடாத, நாளைக்கு காலையில போய் தண்ணி கொண்டு வரணும்ல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுரா, நல்லா சாப்பிடு, காலையில எழுந்துச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா நிறைய பிரியாணிய சாப்பிட்டுட்டு போய் நிம்மதியா படுத்து தூங்குச்சு. நல்லா சாப்பிட்டதுனால சிச்சுவுக்கு நல்லாவே தூக்கம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஊஜனங்க எல்லாருமே 8 மணியில இருந்து தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. மணி 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு. ஆனாலும் சிச்சு வரவே இல்ல. என்ன இது, சிச்சு இன்னும் வரல? பசங்களுக்கு சமைக்கல, சாப்பாடு கொடுக்கல, எனக்கு வேற மயக்கமா வருது. வர வர சிச்சு ரொம்ப ஓவரா பண்றா. பணத்தை நிறைய வாங்கிக்கிறா, ஆனா தண்ணிய நேரத்துக்கு சரியா கொண்டு வந்து கொடுக்கறது இல்ல. இதை இப்படியே விட்டு வைக்க கூடாது. அம்மா, இந்த வெயில்ல நான் வதங்கிக்கிட்டு இருக்கேன். என் உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியாயி ஆகாயத்துக்கு போய்கிட்டு இருக்கு. என்னால நிக்க முடியலம்மா. வாங்க எல்லாரும் சிச்சுவோட வீட்டுக்கு போய் அவ என்ன செய்யறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறுபடியும் சிச்சு வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா அவருடைய வீட்டுல ரூம்ல ஏசியை போட்டுக்கிட்டு போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அங்க வந்தாங்க. வெளியில இருந்து கதவை தட்டுனாங்க. சிச்சு, சிச்சு, கதவை தர. உள்ள போலாம் டூனி, கதவு திறந்துதான் இருக்கு. எல்லாரும் உள்ள போய் பார்க்கும்போது சிச்சு காக்கா நல்லா இழுத்து போத்திக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. அடியே சிச்சு, எழுந்திரிடி அப்படின்னு கத்துன உடனே சிச்சு காக்கா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சுது. அட என்ன, என்ன ஆச்சு? எதுக்காக நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னது டிஸ்டர்ப் பண்றோமா? டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? மணி 11. காலையில 8 மணில இருந்து நாங்க எல்லாரும் கால் கடுக்க நீ தண்ணி கொண்டு வருவன்னு காத்துக்கிட்டு இருந்தா நீ என்னமோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. சிச்சு காக்கா அதை கேட்டு கோவமா, ஏண்டி ஒரு நாள் தண்ணி கொண்டு வரலன்னு என் வீட்டுக்கே வந்து சண்டை போடுறீங்களா? ராத்திரி சரியா தூக்கம் வரல, அதுக்குதான் நான் படுத்து தூங்குனேன். தூங்குனியா? ராத்திரி தூக்கம் வரலன்னுட்டு நாங்க தாகமா இருப்போன்னு கூட தெரிஞ்சு படுத்து தூங்குறியே, பசங்களோட தாகத்தை பத்தி கூடமா நீ யோசிக்க மாட்ட? அப்ப சிச்சு காக்கா இன்னும் கோவமா, அதுக்கு நீங்க சொன்னா நான் உடனே செஞ்சிடணுமா? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? ரொம்பதான் திமிரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே உங்களுக்கு தண்ணி கிடையாது, என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. சிச்சு, தண்ணி கொண்டு வரேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்க, அப்ப நீ தண்ணி கொண்டு வந்து தானே ஆகணும். ஏன் கொண்டு வரணும்? நான் கொண்டு வரணும்னு என்னது கான்ட்ராக்ட் போட்டிருக்கேனா? ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அவங்கள வெளியில தள்ளி கதவை சாத்திட்டா. எல்லாரும் கவலையா வெளியில வந்துட்டாங்க. பாவம் பன்னும் தண்ணி இல்லாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லாருக்குமே என்ன செய்யறதுன்னு புரியல. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு மரத்துக்கு கீழே வந்து உக்காந்துக்கிட்டாங்க. எல்லாரும் தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. பாத்தீங்களா அந்த சிச்சுவோட திமிர? பணம் அதிகமா சம்பாதிச்சிட்டால, அதான் ரொம்ப திமிரு காட்டுறா. இனி சிச்சுவுக்கு குடுக்கறதுக்கு என்கிட்ட பணமும் இல்ல. இந்த ஊர்லயே இருந்தோம்னா இப்படியே தாகத்துல செத்து போக வேண்டியதுதான். வேற ஏதாச்சும் யோசிக்கணும். அது என்னமோ உண்மைதான். நாமளாவது பெரியவங்க, பாவம் சின்ன பசங்க தாகத்தை எப்படிதான் தாங்கிப்பாங்க? அது கேட்டு சோட்டு கிளி, அப்படின்னா இப்போ என்ன செய்யறது? நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம பொருளை எடுத்துக்கிட்டு வேற ஊருக்கு போயிடலாம். இந்த ஊரை விட்டு போறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. வேற ஊருக்கா? அங்க தண்ணி இருக்குமா பாட்டி? இருக்கும் பண்ணோ, நம்ம வேற ஊருக்கே போயிடலாம். அப்படி எல்லாரும் வீட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போலான்னு முடிவெடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே மரத்துல ஓரமா நின்னுக்கிட்டு சின்ன காக்கா கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு நிமிஷம் இதையுமே நின்னு போச்சு. உடனே அங்க இருந்து அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட கோவமா, அம்மா அம்மா, நீ பண்ண வேலையில எல்லாம் நாசமா போச்சு. என்னடா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, நீ பண்ண வேலைக்கு இப்ப உன்னையும் என்னையும் தவிர்த்து இந்த ஊர்ல யாரும் இருக்க போறதில்ல. என்னடா சொல்ற? ஊர்ல யாரும் இருக்க போறது இல்லையா? ஆமாமா, நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த ஊரு காலி பண்ணிட்டு போலான்னு முடிவெடுத்திருக்காங்க. எல்லாரும் கிளம்புறாங்க. அத கேட்டு சிச்சு காக்கா கவலையா, ஐயோ, இவங்க எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் என்கிட்ட யாருடா காசு கொடுத்து தண்ணி வாங்குவாங்க? நான் கோடீஸ்வரி ஆகணும் அப்படின்னு நினைச்ச அந்த கனவு எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடுமா? இப்பவும் என்னமோ பணத்தை பத்தி யோசிக்கிற. அவங்க அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க. அவங்க இல்லனா நாம 2 பேருமே தனியா இங்க எப்படிமா வாழ்றது? சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, ஆமாண்டா, நான் அவளை திமிரா பேசிருக்க கூடாது.
இவங்க யாருமே இல்லைன்னா நான் எப்படி வியாபாரம் பண்றது? இது சரிப்பட்டு வராது. நான் போய் அவங்கள தடுக்கிறேன். சிச்சு காக்கா வேகமா வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. ஊஜனங்க எல்லாரும் அவங்க மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊரை விட்டு வெளியில போறதுக்காக தயாராயிட்டாங்க. அப்பதான் சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேருமே அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. சிச்சு அவங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுச்சு. இங்க என்ன பண்ற சிச்சு? உன் தண்ணியும் வேண்டாம், உன்னோட திமிரு எங்களுக்கு வேண்டாம், எங்களை விட்டுடு. சிச்சு காக்கா கையெடுத்து கும்பிட்டு, என்ன மன்னிச்சிடு டுனி, மன்னிச்சிடுங்க மகி, நான் ரொம்ப திமிராதான் நடந்துக்கிட்டேன். உங்ககிட்ட நான் அப்படி பேசிருக்க கூடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப எதுக்கு சிச்சு மன்னிப்பு? நாங்க கிளம்புறோம். என்ன சோட்டு, நீங்க போயிட்டா நாங்க மட்டும் தனியா இங்க என்ன பண்றது? இனிமே நான் தண்ணி கொண்டு வர லேட் பண்ண மாட்டேன். காலையில 7 மணிக்கே தண்ணியை கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு 7 மணிக்கே தண்ணி வந்துடும். ஆனா பணம் ஒரு குடத்துக்கு 50 ரூபா தானா? இல்லடா பன்னு, உங்களுக்காக நான் விலையும் குறைக்கிறேன். ஒரு குடத்துக்கு நீங்க 10 ரூபா கொடுத்தா போதும், 50 ரூபாய் தேவையில்லை. நீங்க எல்லாரும் ஊரை விட்டு போகாதீங்க, அதுவே போதும். சிச்சு அழுதுகிட்டே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகும்போது துணி அவளை தடுத்தா. வேண்டாம் சிச்சு, எதுக்கு காலில் எல்லாம் விழ வர? நீ தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் வேற வழி இல்லாம நாங்க கிளம்புறோம். இப்ப நீ தண்ணியே சரியா கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னா நாங்க ஏன் ஊரை விட்டு போக போறோம்? அப்போ சிச்சு சந்தோஷமா, ப்ராமிஸ் துணி, நான் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்படின்னா சரி, எல்லாரும் லக்கேஜை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொன்னப்போ பன்னு ரொம்பவும் சந்தோஷமா, அப்பாடா, தினமும் தண்ணி கிடைக்க போகுது, இனி தினமும் நான் ரஸ்னா குடிக்க போறேன். அப்படி அன்னையில இருந்து சிச்சு காக்கா தினமும் காலையில 7 மணிக்கெல்லாம் தண்ணியை கொண்டு வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கு குடத்துக்கு 10 ரூபாய் தான் வாங்கிக்கிட்டு இருந்தா. ஊருக்காரங்க எல்லாருமே சிச்சுவை மனசார பாராட்டினாங்க. சிச்சுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. எப்பவுமே மத்தவங்களோட கஷ்டத்தை நாம வியாபாரமா மாத்தி பணம் சம்பாதிக்க பார்க்க கூடாது. நாம மத்தவங்களுக்கு செய்யறது உதவியா இருக்கணும். அப்பதான் அந்த உதவியை எல்லாரும் மதிப்பாங்க.